அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழி என்பது யாருக்கு பொருந்துமோ கிடையாது, திமுகவுக்கு கட்டாயம் பொருந்தும். ஏன் அப்படின்னா, திமுகவை பொறுத்தவரையில் இந்த அநாகரிகமான வார்த்தைகள், மேடை நாகரிகம் இல்லாமல் பேசுறது, பொதுவெளியில் அடுத்தவங்களுடைய விமர்சனம் செய்வது, அதன் பிறகு இரட்டை அர்த்தங்களை கொண்டு பேசுறது, சாலை மறியல் அப்படின்னு வந்தால் பொதுமக்களை அடிக்கிறது, கடைகளை அடைக்கிறது, வாகனங்களை சேதப்படுத்துறது என்பது திமுகவை பொறுத்தவரையில் காலகாலமாக அவங்க கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு எழுதப்படாத ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்தவரையில் இந்த மேடையில் அடுத்தவர்களை ஒப்பிட்டு தகாத வார்த்தைகள் பயன்படுத்துவது என்பது அவங்களுக்கு இயல்பாக வரக்கூடிய விஷயம். எடுத்துக்காட்டு சைகை சாதிக், அவர் சிவாஜி போன்ற பல நபர்களுடைய வீடியோக்களை போன ஆட்சி காலத்தில் நிறைய பார்த்துருப்போம். அதே போல் அந்த வரிசையில் ஒரு தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக திமுக சார்பாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் பொது மேடையில் நடிகை த்ரிஷா அவர்களையும் மற்றும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களையும் இரட்டை அர்த்தங்கள் கொண்டு விமர்சித்து பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் கம்ப்ளைண்ட் கொடுத்து 6 பிரிவுகளுக்கு கீழே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. வழக்கு பதிவு செய்த அடுத்து இன்றைக்கு காலையில் ஐபிஎஸ் பி விஜயகுமார் சார் அவர்களுடைய தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சென்னை நீலாங்கரை கரையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலிருந்து கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் திமுக சார்பாக ஆர்ப்பாட்டங்களும் கடையடைப்புகளும், பொதுமக்கள் மீது தாக்குதல், வாகனங்களை சேதப்படுத்துறது, போலீஸாரிடம் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு போன்ற நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆர்ப்பாட்டம் அப்படின்னாலே இது திமுக சார்பில் எப்பவுமே நடக்கக்கூடிய, இது பொதுமக்களுக்கு இடையூறு நடத்தக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுடைய பொதுவான ஒரு செயலாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நான் ஏன் தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, கரெக்டாக தொண்டர்கள் தான் தவறு செய்வது இயல்பு, தலைவர்கள் தொண்டர்களை திருத்தப்பட வேண்டும். ஆனால் பொதுவெளியில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரட்டை அர்த்தங்கள் கொண்டு பேசக்கூடிய விஷயம் இன்னைக்கு நேற்று கிடையாது, பல மேடைகளில் அவர் அந்த மாதிரி பேசியிருக்கார். இன்னைக்கு சர்ச்சைக்குரிய விஷயம் பேசி தான் இவர் இன்னைக்கு கைது செய்திருக்கிறாங்க. ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் செய்ய இங்கு யாரும் முன்வராத நிலையில் இந்த தமிழகம் போய்கிட்டு இருக்கு என்பதை பார்க்கும்போது மிகவும் வருத்தத்திற்கு ஒரு விஷயமா இருக்குது. ஒரு மேடையில் உங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, உங்களை நம்பி திமுக இளைஞர்கள் இருக்காங்க, உங்களை நம்பி திமுக மாணவர்கள் இருக்காங்க. அவர்களும் உங்களை போல உருவாக ஆரம்பித்தாங்க அப்படின்னா இங்கே நாகரிகமான மக்களுக்கான பாதுகாப்பான அரசியல் எப்படி உருவாக்க முடியும்? தலைவர்களே இப்படி தவறான மேடையில் ஏறி தவறான வார்த்தைகள் பேசும் பொழுது தொண்டர்கள் எப்படி அதை பின்பற்றாமல் இருப்பாங்க? அதனால் நல்ல அரசியலை, நல்ல நாகரிகமான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டியது என்பது எல்லோருடைய கடமையாக பார்க்கப்பட வேண்டும். பொது வேலையில் நம்ம எப்படி பேசுகிறோம், பொது மேடையில் எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேச வேண்டியது மிகவும் அவசியம். மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களும் கரூர் விஷயத்தில் கொஞ்சம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக அண்ணன் விஜய் அவர்களை பின்தொடரக்கூடிய மக்கள் பெரும்பாலுமாக மாணவர்கள், அடுத்த தலைமுறையினர்கள். அவர்கள் உங்களை போல செயல்பட ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு என்பது சரியான ஒரு போக்கில் செயல்படாது. அதனால் நமக்கு பின் வரக்கூடிய சந்ததியினர்களும், நமக்கு பின் இருக்கக்கூடிய தொண்டர்களை வழிநடத்த வேண்டியது ஒவ்வொரு தலைவர்களுடைய கடமை. அதனால் நல்ல நாகரிகமான ஒரு அரசியலை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பொது மேடையில் பேசும்போது, பொதுவெளியில் பேசும்போது எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், எந்த பதவிக்கு எந்த மாதிரியான மரியாதைகள் தர வேண்டும் என்பதை கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொண்டு அரசியலில் பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். நன்றி.